ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வட்டித் தொழில் யாருக்கு லாபம், இதன் தலைப்பு. லேவாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள், கொடுக்கல் வாங்கல் தொழில்கள், கந்துக்கடை, லிமிடெட் கன்ஸ்டன்ட் ஃபைனான்ஸு, மோட்டார் வாகன கடன்கள் கொடுக்குறவங்க, வீட்டு கடன் கொடுக்குறவங்க, ஜுவல் லோன் கொடுக்கக்கூடியவங்கன்னு எல்லா விதத்துலேயும் பார்த்தோம்னா எல்லாமே வட்டி வருமானம் வரக்கூடிய தொழில்கள் தான். இந்த பணத்தின் வைத்து பணம் சம்பாதிக்கும் யோகம் அப்படிங்கிற வட்டி தொழில் யாருக்கு லாபகரமாக இருக்கும், யார் செஞ்சால் இது லைஃப் லாங் தொடர்ந்து செய்ய முடியும், அதில் தொடர்ந்து வளர்ச்சியை அடைய முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பொதுவாக தனத்திற்கு காரக கிரகமான குரு பகவான் தான் பேங்கிங் செக்டார்ஸுக்கும் காரக கிரகமாக வருவார். இப்போ பேங்க்கோடைய மெயின் வேலை என்ன? குறைந்த வட்டிக்கு நம்மக்கிட்ட ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வாங்கிட்டு அதை விட ஒரு 2% அதிகமான வட்டிக்கு நகை கடனாகவும் வீட்டு கடனாகவும் கார் லோன் மாதிரியும் கொடுத்து வாங்குவாங்க. இதையே தனியார் செய்கிறதும் உண்டு. தனியாரும் வீட்டு கடன் கொடுக்குறாங்க, கார் லோன் கொடுக்குறாங்க, நகை கடன் கொடுக்குறாங்க, நம்பிக்கையின் அடிப்படையில் பர்சனல் லோன் கொடுத்து வசூல் பண்ணவும் செய்கிறாங்க. இதுலேயே கந்து வட்டி மாதிரியானதும் இருக்குது, வார கலெக்ஷன், டெய்லி கலெக்ஷன் மாதிரியாகவும் கொடுத்து வாங்குறதுலாம் இருக்குது. இந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திற்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து, குரு பகவான் உங்கள் லக்னத்தின் தனாதிபதியான 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து யாருக்கு லாபஸ்தானத்திலோ அல்லது நிலைத்த வீடுகள் என்று சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம், இந்த 4 வீடுகள்லேயே இருக்காங்களா, இவங்க எல்லாமே வட்டி தொழில் செய்ய முடியும். புரியுதுங்களா? திரும்ப வந்த விதியை சொல்கிறேன். உங்கள் லக்னத்திற்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும் பொது தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் இணைந்து, 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கணும். இணைந்து இவர்கள் உங்கள் லக்னத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலோ அல்லது நிலைத்த வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்திர வீடுகளிலோ அமர்ந்திருந்தால் உங்களால் கொடுக்கல் வாங்கல் தொழிலை வெற்றிகரமாக செய்ய இயலும். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ இது 12 லக்னத்துக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ மேச லக்னத்துக்கு தனாதிபதி சுக்கிரன், குரு 9ஆம் அதிபதி. இப்போ குருவும் சுக்கிரனும் இணைந்த நிலையில் இவர்களுக்கு கும்பத்திலோ, ரிஷபத்திலோ, சிம்மத்திலோ அல்லது விருச்சிகத்திலோ இருந்தால் இவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் தொழில் ஒர்க் அவுட் ஆகும். புரிஞ்சிச்சிங்களா? இதில் கும்பம் ஆட்டோமேட்டிக்காக 11ஆம் வீடாகவும் வந்துடும். 9ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி இணைந்து 11ல் இருக்காங்கங்கிறது இதில் மகாதன யோகமும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகும். இதுவே ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா 2 கூடையவர் புதன். இந்த புதன் குருவோடு இணைந்த நிலையில் லக்னத்தில் அமர்ந்திருந்தாலும் அல்லது 11ஆம் வீட்டில் இருந்தாலும், லாபஸ்தானத்தில் இருந்தாலும், 4ஆம் இடமான சிம்மத்தில் இருந்தாலும், விருச்சிகத்தில் 7ஆம் இடத்துல இருந்தாலும் அல்லது 10ஆம் இடம் கும்பத்தில் இருந்தாலும் இவர்களும் கொடுக்கல் வாங்கல் வட்டி தொழில் செய்து வெற்றிகரமாக திகழ முடியும். மிதுன லக்ன ஜாதகக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 2 கூடைய தனாதிபதியான சந்திரன், 2ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் குருவோடு சேர்ந்த நிலையில் ரிஷபத்திலோ, சிம்மத்திலோ, விருச்சிகத்திலோ, கும்பத்திலோ அமரும்போதோ அல்லது மேசத்தில் அமர்ந்திருக்கும் போது, சந்திரனும் குருவும் சேர்ந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் தொழிலை, வட்டி தொழிலை வெற்றிகரமாக செய்யும் அமைப்பு இவர்களுக்கும் உண்டாகும். கடகலக்ன ஜாதகர்களுக்கு சூரியனோடு குரு இணைந்த நிலையில் சிம்மத்திலேயே அமர்ந்தாலும் சரி, ரிஷபத்தில் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, விருச்சிகத்தில் அமர்ந்தாலும் சரி, கும்பத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, இவர்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கல் வாங்கல் தொழில் நல்லாயிருக்கும். இல்லை, கொடுக்கல் வாங்கல் தொழிலில் நிறைய இது இருக்கும். இப்போ சொத்து பத்திரத்தின் அடிப்படையில் கடன் கொடுக்குறவங்க இருப்பாங்க, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான மோட்டார் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் கொடுக்குறவங்க இருப்பாங்க, சிட் ஃபண்ட்ஸ் நடத்தி அதன் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் கடன் கொடுக்குறவங்க இருப்பாங்க, நகை அடமான கடன் கொடுக்குறதும் இருக்கும், வீட்டு கடன் கொடுக்குறதும் இருக்கும், பர்சனல் லோன் இருக்கும். ஸோ இதில் எந்த வகையான தொழில்களும் இவர்களுக்கு அவரவர்களின் தகுதி திறமைக்கு ஏற்ப செயல்படுத்தி வெற்றி காண முடியும். நான் பொது தனக்காரகன் ப்ளஸ் உங்கள் தனாதிபதி 2 பேருமே நிலைத்த வீடுகளில் உட்காந்துருக்காங்கன்னா உங்கள் பணம் எங்கேயுமே போகாது, பெருகிக்கிட்டே இருக்கும், பல்கி பெருகிக்கிட்டே இருக்கும். அது ஒன்று. அடுத்ததாக பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் அவங்க இருந்தாங்கனாலும் அதன் மூலம், இந்த தொழிலின் மூலமாக லாபங்கிறது நிச்சயமாக வரும்.
சரி, இதில் எனக்கு குரு பாதகாதிபதி, எனக்கு குரு மாரகாதிபதி, அதெல்லாம் தனி கணக்கு. இது தொழில் சார்ந்த விஷயங்கள். நீங்கள் ஒரு தொழில் செய்யலாம்னா அந்த தொழிலுக்கு இந்த கிரக இணைவு இருந்தால் வளர்ச்சி நிச்சயம். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனாதிபதி புதன் இவர் சிம்மத்திலேயே குருவோடு சேர்ந்த நிலையிலையோ அல்லது விருச்சிகத்தில் இருந்தபடியோ அல்லது மிதுனத்தில் இருந்தபடியோ அல்லது ரிஷபத்தில் இருந்தபடியோ அல்லது கும்பத்தில் இருந்தபடியோ இணைந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து வட்டி தொழில் செய்வதற்கான யோகிதைகள், ஃபைனான்ஸ் தொழிலில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் உண்டாகும். கன்னி லக்னத்துக்கு தனாதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் குருவோடு சேர்ந்த நிலையில் விருச்சிகத்தில் இருந்தாலும் சரி, கும்பத்தில் இருந்தாலும் சரி, கடகத்தில் இருந்தாலும் சரி, ரிஷபத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் இருந்தாலும் சரி, இவர்கள் வட்டி தொழில், கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்ய முடியும். இதில் 12ஆம் இடத்துல இவங்க இணையும் போதோ 6ஆம் இடத்துல இணையும் போது இதே தொழில் வெற்றியாருமானா கண்டிப்பாக வெற்றி பெறும். தனகாரகன் 6ல் இருக்கானா கொடுக்கல் வாங்கல் ரொம்ப ஈஸியாக வெற்றி பெறும். கொடுத்து வாங்குதல் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு வரும். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதியான செவ்வாய் குருவோடு இணைந்த நிலையில் விருச்சிகத்திலே அமர்ந்திருந்தாலும், கும்பத்தில் அமர்ந்திருந்தாலும், ரிஷபத்தில் அமர்ந்திருந்தாலும், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னியில் அமர்ந்திருந்தாலும் அல்லது சிம்ம வீட்டில் அமர்ந்திருந்தாலும் இவங்களாலையும் தன லாப கொடுக்கல் வாங்கல் தொழிலை செய்ய முடியும். நேச்சுரலாகவே இந்த கொடுக்கல் வாங்கல் தொழில் அதிகமாக லாபம் தரக்கூடிய லக்னங்களில் விருச்சிகமும் ஒன்று. ஏன்னா இவங்களுக்கு இயற்கையாகவே தனாதிபதியாக குரு வருவார். துலா லக்னத்திற்கு இந்த அமைப்பு வரும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்திற்கு 2ஆம் அதிபதியாக குருவே வந்துடுவார். அப்போ குரு பகவான் இவர்களை பொறுத்த வரைக்கும் வலுப்பெற்றார்னாலே ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் தொழில் வந்துடும். அவர் 2ல் ஆட்சி பெற்று இருந்தாலும், 4ல் கும்பத்தில் இருந்தாலும், 5ல் ஆட்சி பெற்று இருந்தாலும், 7ல் ரிஷபத்தில் இருந்தாலும், 9ல் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும், 10ல் வந்து சிம்ம வீட்டில் இருந்தாலும், 11ஆம் இடத்துல இருந்தாலும் இவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் தொழில் வரும். அதான் சொன்னேன், விருச்சிக லக்னத்தை தான் இருக்கலே அதிகமாக ஃபைனான்ஸ் தொழில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடியது. தனுர் லக்னத்துக்கு தனாதிபதியாக வரக்கூடியவர் சனி. இவரோடு குரு சேர்றதுங்கிறதே ஒரு மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினிங்கிற மாதிரியான ஒரு நல் விதி தான். ஸோ இவங்க வந்து கும்பத்தில் இணைந்த நிலையில் இருப்பது, ரிஷபத்தில் இணைந்த நிலையில் இருப்பது, சிம்மத்தில் இணைந்த நிலையில் இருப்பது, விருச்சிகத்தில் இணைந்த நிலையில் இருப்பது அல்லது துலாத்தில் 11ஆம் இடத்துல இணைந்த நிலையில் இருப்பது இவர்கள் ஃபைனான்ஸ் தொழில் செய்வதற்கு உகந்த காரக அமைப்புகளாகும். மகரத்துக்கு 2ஆம் அதிபதி தனாதிபதியும் சனி தான். அவர் குருவோடு சேர்ந்து கும்பத்தில் இருந்தாலும் சரி, விருச்சிகத்தில் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் இருந்தாலும் சரி அல்லது ரிஷபத்தில் இருந்தாலும் சரி இவங்களும் கொடுக்கல் வாங்கல் தொழிலை செய்ய முடியும். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து தனாதிபதியாக குருவே வந்துடுவார். அப்போ அவருக்கு விருச்சிக லக்னத்துக்கு சொன்னது மாதிரியான அதே விதிகள் தான். 2ஆம் இடத்தில் அவர் ஆட்சி பெற்றிருந்தாலும், லக்னத்திலேயே திக்பலம் பெற்றிருந்தாலும், 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும், 10ஆம் இடம் விருச்சிகத்தில் இருந்தாலும், 4ஆம் இடம் சிம்மத்தில் அவர் நிலைத்த வீடுன்னு சொல்லக்கூடிய வியாழ வட்டத்தில், 4ஆம் இடம் ரிஷபத்தில் அவர் வந்து நிலைத்த வீடுங்கிற வியாழ வட்டத்தில் இருந்தாலும், 7ஆம் இடம் சிம்மத்தில் இருந்தாலும் இவங்க கொடுக்கல் வாங்கல் தொழிலை செய்ய முடியும். ஏன்னா விருச்சிக லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும் தனாதிபதியாக குருவே வந்துடுவார். அப்போ அவர் வலுத்தாலே அந்த பவர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிடும். அதில் ஒரு நிலைத்த வீட்டில் போய் உட்கார்ந்தாருனாலும் கிடைக்கும், ப்ளஸ் தனது ஆட்சி உச்ச வீடுகளில் அமர்ந்தாருனாலும் கிடைக்கும். லக்னத்தில் திக்பலம் அடையும் போது அந்த யோகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனாதிபதி செவ்வாய் குருவோடு இணைகிறது அப்படிங்கும்போது குருவோடு சேர்ந்து இவர் 12ஆம் இடத்துல இருந்தாலும், ரிஷபத்தில் இருந்தாலும், 11ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் குரு சேர்ந்திருந்தாலும், விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும், சிம்மத்தில் இவங்க 2 பேரும் இணைந்த நிலையில் இருந்தாலும் இவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல், வட்டி தொழில், ஃபைனான்ஸ் தொழில் வெற்றிகரமாக இருக்கும். ஃபைனான்ஸ் தொழிலில் வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் தொழில் செய்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன விளக்கமும் சொல்லிடுறேன். பொதுவாக வந்து பணத்தை வைத்து பணம் சேர்க்கும் தொழில் வட்டி தொழில் அப்படிங்கிறதுனால இதை பேங்குக்கு நம்ம இந்த அட்வைஸ் கொடுக்க முடியாது. பட் தனிநபர்கள் இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய வருமானத்தில் ஒரு 5லிருந்து 10% நீங்கள் ஃபைனான்ஸ் தொழில் தான் பண்ணுறீங்க, அது முடிவாயிடுச்சுன்னா உங்களுடைய வருமானத்தில் ஒரு 5லிருந்து 10% கோயில்களுக்கும், இல்லாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் அன்னதானம் செய்வதன் மூலமாக, படிப்பு அறிவு கொடுக்குற குழந்தைகளுக்கு படிப்பறிவு கொடுப்பதன் மூலமாகவும் இந்த ஃபைனான்ஸ் தொழிலால் ஏற்படும் கர்மாவை அவ்வளவே தீர்த்துக்க முடியுங்கிறதையும் இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த வட்டி தொழில் சிறக்கும் அமைப்பிருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.